ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு செப்டம்பர் மாசத்துக்கான 2 தரிசன டிக்கெட் புக்கிங் வந்து ஓபன் ஆகுது. என்னென்ன டிக்கெட் புக்கிங் இருக்கு, ஸோ நீங்களும் புரட்டாசி மாசத்துல போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அதோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் டிப்பில் வந்து சேவாவுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க, தர்ஷனத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். கிடைக்காதவங்க கவலைப்படாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு லக்கி டிப் பேசிஸ் அப்படின்றனால எல்லாருக்குமே கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும். அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இதோட ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், ஸோ என்னோட ரிசல்ட்டை நான் எப்படி பார்க்குறது, நான் செலக்ட் ஆகியிருக்கேனா இல்லையான்றதை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பரில் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்க்கோங்க. இதில் போய்ட்டு உங்களோட எலக்ட்ரானிக் டிப்னு சொல்லியே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதோட டிப் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நானுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், ஸோ செலக்ட் ஆகலை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரீவியஸ் வந்து எவ்வளோ நாளாக நம்ம ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து மந்த்லி பண்ணுவேன். சில டைம் வந்து என்னடா கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சில டைம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஒரு சிலரில் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மாதமுமே ட்ரை பண்ணி செலக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. இதில் நம்ம செலக்ட் ஆகியிருந்தோம் அப்படின்னா இதில் செலக்டட், அதே மாதிரி என்ன சேவான்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்றனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமே இதில் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது. ஆப்பில் வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க ஒரு எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் ஒரு சில நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் டிடெக்டட் ஆன் திஸ் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு டிடிடி தேவஸ்தானம் ஆப்பி வில் நாட் சப்போர்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் டிவைஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அந்த ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு அப்படி ஒர்க் ஆகலை, ஏதாவது மெசேஜ் காட்டுது, இந்த மாதிரி எரர் காட்டுதுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பியும் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு உங்களோட எலக்ட்ரானிக் டிப்போட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து முக்கியமான அப்டேட். ரிசல்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2 days பேமெண்ட்டுக்கான டைம் வந்து இருக்குது. செலக்ட் ஆனவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேவாவுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த டிக்கெட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. அதுவும் தமிழ்நாட்டில் வந்து கிடைக்கிறது அப்படின்றதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. எல்லா அலாட்மெண்ட்டுமே தெரியும் உங்களுக்கு யாருக்கு அதிகமாக போகுதுன்ட்டு. ஸோ இது வந்து அவங்க அதிகமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறனால அவங்களுக்கு போகுதா இல்லை பேசிஸ் என்னன்றது புரியல. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் என்னது, இது எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் 10 மணிக்கு வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. செப்டம்பர் மாதத்தில் வந்து ஆனுவல் சேவா எதுவுமே கிடையாது. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா. இப்போ நீங்கள் புரட்டாசி மாதத்தில் போகிற மாதிரி இருக்குது செப்டம்பரில் அப்படின்னா கூட இந்த டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. தர்ஷன் டைம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். சேவாவை பார்த்துட்டு தரிசனம் அப்படின்ற பேசிஸ் தான். ஸோ அதனால நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணலாம். கல்யாணோற்சவம்னா 2 பேத்துக்கு புக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கா, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு கீழே இருந்தால் நம்ம டிக்கெட் புக் பண்ணாமல் கூட்டிகிட்டு போகலாம். ஒரு சில பேருக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கும். அப்போ சிங்கிளாக ஒருத்தங்க இருக்கும்போது நம்ம கல்யாணோற்சவம் புக் பண்ண முடியாது. அதனால் பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் புக் பண்ணிவிட்டு நீங்கள் சுபதம் வழியாக போகும்போது அங்கே ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் 300 ரூபா டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. மீதி எல்லா சேவாவுமே ஒருத்தர் கூட புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபா. ஸோ இந்த கல்யாணோற்சவத்தில் மட்டும் 2 பேத்துக்கு சேர்த்து 1000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிக்கெட் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிரம்மோற்சவம் டைமில் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் தெரியும். மேக்ஸிமம் அந்த நாட்கள் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நமக்கு பார்த்தாலே அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த நாட்களில் நீங்கள் சனிக்கிழமைகளில் போகிற மாதிரி பிளான் இருக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மொபைல் நம்பர்லேயே எனக்கு வந்து ஒரு 10 டிக்கெட்டுக்கு மேலே ஒரு 15 டிக்கெட் ஒரே டைமில் நான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 300 ரூபா டிக்கெட்டில் மேக்ஸிமம் 6 பேத்துக்கு தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் ட்ரை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி புக்கிங்ஸில் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேமெண்ட்லாம் பண்ணி வச்சுருவோம்.
தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைமே வர்ச்சுவல் கியூ வருதுன்னு சொல்லி ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போன மாதம் புக்கிங்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ கண்டினியூவாக வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கே வந்து சேவா டிக்கெட் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கலாம். ஏன்னா தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆனப்போ நம்ம சேவா பண்ண போகிறோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து சேவா புக் ஆகும். அப்போ டிக்கெட் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கும் ஆர்ஜித சேவாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த வர்ச்சுவலில் நம்ம வந்து சேவா பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம தரிசனம் வந்து ஒரு நாள் பார்த்துக்கலாம். இதில் கல்யாணோற்சவத்துக்கு அதிகமான டிக்கெட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க. அதாவது தர்ஷன் டிக்கெட்டும் சேவா டிக்கெட்டுமே அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே நீங்கள் க்ரீனில் பார்க்குறது எல்லாமே சேவா டேட் தான். ஸோ இந்த டேட்டில் நம்ம தர்ஷன் வந்து போக முடியாது. இதுக்கு பதிலாக நம்ம செப்டம்பரில் ஒரு நாள் தரிசனம் வந்து பார்க்கலாம். இதில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கல்யாணோற்சவ சேவா மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா சேவாவுமே ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்து பார்த்தோன்னா மற்ற சேவாக்கள் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. கல்யாணோற்சவம் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ மீதி ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவா, ஊஞ்சல் சேவாலையெல்லாம் நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டை புக் பண்ணணும் செப்டம்பர் மாதத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு சேவா புக் பண்ணி தான் நீங்கள் அதுக்கப்புறம் நாட்களில் வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியும். அடுத்து இந்த வர்ச்சுவல் சேவாவில் இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சேவா முடிச்சுட்டு தான் தரிசனம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி தரிசனம் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு சேவா புக் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து செப்டம்பர் 1க்கு தர்ஷன் புக் பண்ண முடியும். இப்போ எனக்கு கல்யாணோற்சவம் வேணாம், நான் மீதி டிக்கெட் தான் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு உங்களால் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஏன்னா சேவா டிக்கெட்டே வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், கல்யாணோற்சவம் மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. இதிலெல்லாம் ஒரு சில டிக்கெட்லாம் இல்லை பாருங்கள். ஸோ எல்லாமே கல்யாணோற்சவம் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது செப்டம்பர் 1க்கு வந்து சேவா புக் பண்ணிவிட்டு செப்டம்பர் 2க்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். புரட்டாசி மாதத்தில் குரூப்பாக போகிறவங்க அந்த மாதிரி பிளான் இருக்கிறவங்களும் கல்யாணோற்சவ சேவா டிக்கெட்டில் வந்து இப்போவே சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகிறப்ப தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நாங்கள் வந்து சேவா புக் பண்ணிட்டோம், தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல, இல்லைனா எங்களுக்கு வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் 12 மந்த்ஸுக்குள்ளார ஒரு டைம் வந்து நீங்கள் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இதை வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் மட்டும்தான் இருக்குது. டைம் கேப் அப்படின்றது இல்லை. ஒரு தடவை நம்ம புக் பண்ணிட்டோம்னா திரும்ப புக் பண்ணுறதுக்கு இத்தனை நாள் கழிச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் வந்து இந்த டிக்கெட்டில் இல்லை. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு 2 டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை பொறுத்து புக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் சேனலில் வீடியோ இருக்குது எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. காலையில் ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களோட மொபைல் நம்பரில் ஆல்ரெடி இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணி 180 நாள் கழிச்சு தான் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் கார்டு இது எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால் புக் பண்ண முடியாது. கீழ்த்திருப்பதியில் 4 மணிலேருந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டோக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு வச்சு நம்ம வந்து வாங்கிக்கலாம். கீழ்த்திருப்பதியில் நீங்கள் வந்து எங்கெல்லாம் வாங்கலாம்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையுமே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து நான் வந்து ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் நடந்து போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் முதல் நாள், அதாவது நாளைக்கான டோக்கன்ஸ் இன்றைக்கி 4 மணிலேருந்து கொடுப்பாங்க. டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் நடந்து போகிற மாதிரி பிளான் பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரீசெண்டாக வந்து தர்ஷன் போயிருக்காங்க. ஸோ அவர் முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து திருமலாவுக்கு வந்து போயிருந்தோம். ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லலான்னு சொல்லி தான் இதை ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் ஸ்ரீவாரிமெட்டு தர்ஷன் வந்து பிளான் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து ரோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 5:30 மணிலேருந்து மார்னிங் 6 மணி வரைக்கும், அதாவது இஃப் யூ பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் ஸ்ரீவாரிமெட்டு ஸ்டார்டிங் பிளேஸில் நீங்கள் பார்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 5:30 மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா தான் உங்கள் வெஹிக்கிளை வந்து எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் போய் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்க உங்களோட காரோ இல்லை வெஹிக்கிளை கீழே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போய் சாமி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிக்கு முன்னாடி போனீங்கன்னா தான் உங்களோட வெஹிக்கிளை நீங்கள் எடுக்க முடியும். சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் 5:30 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டில் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நடந்து போகிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5486 டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு டிடிடி அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் பொறுத்த வரைக்கும் 4000 டோக்கன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 1200வது படியில் ஸ்கேன் பண்ணிட்டு தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதோட டைமிங்னு பார்த்தோன்னா காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் தான் இந்த நடைபாதை உங்களுக்கு ஓப்பனில் வந்து இருக்கும்.
2:30 மணியோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் ரஷ் ஆஃப் எஸ்எஸ்டி டோக்கனின் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு பெரிய அளவில் க்ரௌடு இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான ஸ்டேட்டஸ். டோக்கன் ஓரளவுக்கு அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. வீக்கெண்ட் ரஷ் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட தர்ஷனை பிளான் பண்ணிக்கோங்க. நேற்று 70,226 பேர் தர்ஷனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனத்தில் ஏடிஜிஹெச்லேருந்து வெளியில் வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சுமார் 18 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிடிடி அவங்களோட அஃபிஷியல் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஏடிஜிஹெச் வரைக்குமே லைன் இருக்குது. ஸோ இந்த லைன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு இந்த 2 நாட்கள் இன்க்ரீஸ் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இலவச பஸ் சேவை ஆந்திர மாநில போக்குவரத்து கழகம் சார்பில். அதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான லேட்டஸ்டான அப்டேட்டை பார்க்கலாம். திருப்பதியில் இலவச பஸ் சேவை ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருமலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வந்து அந்த தர்ம ரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் சேவை இருக்கும். அது வந்து நம்ம ஃப்ரீயாக ஒரு ஸ்டாப்பில் வந்து ஏறி இறங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநில போக்குவரத்து கழகம் சார்பில் திருப்பதி வரும் பக்தர்களுக்கு திருமலைக்குள் இலவச பஸ் சேவை. இந்த பேருந்துகள் திருமலையில் உள்ள ஸ்ரீவாரி தர்ம ரதங்களைப் போலவே பக்தர்களுக்கு இலவசமாக கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்ம ரதத்தில் நம்ம எப்படி போகிறோமோ ஸோ அதே மாதிரி வந்து இந்த பஸ்ஸஸும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியோட பஸ்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. திருமலைக்குள்ளே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததாக ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பார்க்கலாங்க. கல்யாண உற்சவ விர்ச்சுவல் சேவாவுக்கு முன்பே புக் செய்து பணம் செலுத்தியுள்ளேன், எப்படி தரிசனம் போவது, எப்போ புக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் சேவா புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது பண்ணிக்க முடியும். தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இவங்க வந்து சுப்ரபாத சேவா 30/9/2025 அன்னைக்கு வந்து சுப்ரபாத சேவாவுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து எலக்ட்ரானிக் டிப் பாஸ்ட் 1.5 இயராக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டுடே வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி அண்ட் நீங்கள் செலக்ட் ஆனவங்களுக்கு ஹாப்பி தர்ஷன். அண்ட் சுப்ரபாத சேவா புரட்டாசி மாதத்தில் கிடச்சிருக்கிறது ரொம்பவே லக்கி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தவங்களும் வந்துமே செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. பிளெஸிங் மை செல்ஃப் அண்ட் மை ஒய்ஃப் செலக்டட் சுப்ரபாத சேவா வந்து 4th செப்டம்பர் செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னோட 5th அட்டெம்ப்ட். ஸ்டார்டிங் February 25 தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் இது நம்பவே முடியல. ஸோ உங்களோட கைட்லைன்ஸில் தான் நான் வந்து இந்த சேவா அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவே சந்தோஷம் தான். ஃபோட்டோ அப்லோடிங் ஒன்லி த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 1 MB சைஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ரெகுலராக வந்து இவர் வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் தான் தர்ஷன் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து எனக்கு சுப்ரபாத சேவா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது ஃபைல் சைஸில் தான் நிறைய பேருக்கு இஷ்யூ வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கிடைக்காதவங்க ட்ரை பண்ணுங்கள். மருத்துவ இஷ்யூ உள்ளவர்கள் நேரடியாக போகலாமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு. இது எல்லாமே நீங்கள் வந்து அந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரி வருது பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து தான் நம்ம நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் தர்ஷன் டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு தான் போகிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் வந்து ரீசெண்டாக பார்த்த ஒரு விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. திருமலைக்கு இந்த முறை சென்றபோது லட்டு கவுண்டரில் ஒரு மாற்றம், அதாவது சீனியர் சிட்டிசன் பக்தர்களுக்கு என தனி கவுண்டர் உள்ளது. 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் அட்டை காண்பித்து பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் வராமல் இருக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அங்கே ஒரு செக்யூரிட்டி வந்து போடப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வெங்கடேஸ்வர பெருமாள் ஆசிய துணையுடன் ஜூன் மாத திருமலை பயணம் சென்ற வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தேன். 300 ரூபா தரிசன டிக்கெட்டில் 1.25 மணி நேரம் ஆச்சு தரிசனம் பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். கமெண்ட் செய்தால் நேரமில்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சரவணன் சக்தி அப்படிங்கிறவர் ரொம்ப வருஷமாகவே வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் திருமலையில் பார்க்குறத ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஷேர் பண்ணுற விஷயங்கள் அடுத்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இன்னொருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லா சேவாஸுமே வந்து ஓப்பன் ஆகுமா, இல்லை பர்டிகுலர் டேட்டு தான் ஆர்ஜித சேவா கேட்டிருக்கீங்க. செப்டம்பர் மாதத்துக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது இப்போது பிரம்மோற்சவ நாட்களில் வந்து அதை கேன்சல் பண்ணுறாங்கன்னா அந்த நாட்களில் வந்து இருக்காது. மற்ற நாட்கள் ஏதாவது அந்த ஆர்ஜித சேவா கேன்சல்னால் மட்டும் ஓப்பன் ஆகாது. மற்றபடி எல்லா நாட்களுமே வந்து உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். அடுத்தது இப்போ இது வரைக்கும் நீங்கள் தர்ஷன் டிக்கெட்டே புக் பண்ணலை, இப்போ எனக்கு ஆகஸ்ட் மாதம் வேணும், ஜூலை மாதம்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோமம் டிக்கெட் மட்டும்தான் இருக்கிறதுலே ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்.
ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.